வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் என் தமிழ் உறவுகளே, நான் ஏஆர் தினோஜன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். நேற்று இது தொடர்பான ஒரு காணொளியை நான் தந்திருந்தேன். தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் மற்றும் இலங்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுகின்ற இந்த சிறைச்சாலை சம்பவம் அல்லது சிறைச்சாலை ஏற்பட்டிருக்கிற கலவரம் தொடர்பானது. இன்றைய தினம் 7/7/2026, அதாவது நேற்று, அதாவது 6/7/2026 நேற்று கிட்டத்தட்ட 26 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இரவு இன்னும் ஒரு மேலதிகமாக வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்திருந்தார். அப்ப 27 பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சிறைச்சாலை கலவரத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 7 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. 20 பேர் கைதிகள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இறப்பு தொடர்பாக அந்த கைதிகளுடைய உறவினர்கள் சிறைச்சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது அங்கு பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டிருக்கின்ற போலீசார் மற்றும் அதிரடி பாதுகாப்பு வழங்கக்கூடிய மிலிட்ரி அவர்களிடமே ஒரு வாக்குவாதத்தையும் அவர்களுடைய அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுடைய உறவினர்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த சம்பவம் அப்படி இருக்கத்தக்கன மேலதிகமாக இருக்கிற அந்த சிறைச்சாலையிலே இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்க அங்கு மேலதிகமாக இருக்கிற சிறை கைதிகளை கிட்டத்தட்ட 700 பேரை வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலை சம்பவத்திலே, இந்த சிறைச்சாலை கலவர சம்பவத்திலே இறந்தவர்கள் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்களை அவர்களுடைய உறவினர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனையும் பார்க்கக்கூடியவாறு இருந்தது. இவ்வாறு இந்த சிறைச்சாலை கலவரம் இலங்கையை பொறுத்தவரையில புதிதல்ல. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கிறது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில சிறைச்சாலையில இத்தனை கைதிகள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்புல இருக்குது. ஆனால் அதற்கு மேலதிகமாகத்தான் கைதிகள் இருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலை எண்ணிக்கை தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த சிறைச்சாலையில இவ்வாறு கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இதை எவ்வாறு கையாளுவது அல்லது இதற்கு அடுத்த தீர்வு என்ன, இவர்களை எவ்வாறு பாதுகாப்பது, இவர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன என்று யோசிக்கும் பொழுது, அது தொடர்பான கலந்துரையாடல் ஏற்படும் பொழுது வீட்டு காவலிலே வைத்து இந்த கைதிகளை பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா என்ற ஒரு கலந்துரையாடலும் நடைபெற்றிருந்தது. இது கைதிகள் அதிகரிக்க இதை எவ்வாறு கையாளுவது என்ற பொழுது இவ்வாறு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இது தொடர்பாக எவ்வாறு இருக்கும்னு சொன்னால், இவ்வாறு வீட்டுக்காவலில் வைத்திருக்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேலதிகமாக தேவைப்படுவார்கள் அல்லது போலீஸ் குழுக்கள் தேவை என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆகையால இவ்வாறான முரண்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்குது. இந்த கைதிகள் அதிகரிக்கிறது சிறைச்சாலைகளை மேலதிகமாக கொண்டு வரதா அல்லது கைதிகள் எவ்வாறு வீட்டு காவலில் வைத்திருக்கிறது என்ற ஒரு கலந்துரையாடல், அது தொடர்பான யோசனைகளும் யோசனை பற்றியும் அங்கு அரசாங்கம் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. இந்த சிறைச்சாலை தொடர்பாக, அதாவது சிறைச்சாலையில் எண்ணிக்கை தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று காணப்பட்டு வருகிறது. அதாவது சிறைச்சாலைகளை பொறுத்தவரையிலே 11,000 கைதிகளை தான் வைத்திருக்கக்கூடிய அளவிலே தான் இந்த சிறைச்சாலைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட 40,000 தொடக்கம் 45,000 கைதிகள் மட்டும் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அவர்கள் 11,000 பேருக்குரிய மாதிரி தான் இந்த சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருக்கும் என்றதும், அது அதிகமாக கைதிகள் இருக்கிறதால கிட்டத்தட்ட அவர்களுடைய இருப்பு பாதுகாப்பு அற்றது என்ற ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு மனித உரிமை அமைப்பு ஒன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1.2 சதுரடி அளவுல தான் ஒருத்தருக்கான இடவசதி இருக்கும். இவ்வாறான எண்ணிக்கைகள் இருக்க கிட்டத்தட்ட 1.2 சதுரடிக்கு தான் இவ்வாறான இடவசதி ஒரு கைதிக்கு இருக்கும் என்ற ஒரு அந்த அறிக்கையில கூறப்பட்டிருந்தது. இப்படி இருக்கத்தக்கன இது இந்த எண்ணிக்கை எவ்வாறு அதிகரிக்கிறது என்று சொல்லி பார்த்தால், இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாக தான். கிட்டத்தட்ட இந்த இலங்கையை பொறுத்தவரையில 80% சிறைச்சாலை 80% கைதிகள் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக தான் இந்த சிறைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. இந்த சிறைச்சாலை சம்பவம்
பெரும்பாலாக இப்பொழுது பேசப்பட்டாலும் இந்த இந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே ஒரு முறையும் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சிறைச்சாலை இல்லை 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில வந்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட அதுவும் போதைப் பொருட்கள் தொடர்பான ஒரு பிரச்சனையால வந்து சம்பவம் ஏற்பட்டு இதே போல 27 கைதிகள் வந்து உயிரிழக்கப்பட்டிருந்தார்கள், அதாவது சுடப்பட்டு இறந்திருந்தார்கள் என்ற ஒரு தகவல் வந்து வெளியாகினது. அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் போடப்பட்டிருந்தது. வழக்கு போடப்பட்டு அது வந்து ஒரு படுகொலை என்ற அடிப்படையில் வந்து அந்த டைம் 2012ஆம் ஆண்டு அந்த டைம் சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்தவர் வந்து 2024ஆம் ஆண்டு வந்து அவருக்கு மரண தண்டனையும் வந்து வழங்கப்பட்டது. இது ஏற்கனவே நடந்த ஒரு விடயம்தான். இதுபோல இதற்கு மீறிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் தற்பொழுது நடந்த இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய பிரச்சனை வந்து இருக்கிறது. இப்படி சிறைச்சாலை பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, மறுபக்கம் இன்னும் ஒரு ஆபத்து இலங்கையை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டெங்கு நோய் தொடர்பானது. டெங்கு நோயை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து போன கிழமைகள் அல்லது இதுக்கு முதல் நாட்கள்ல வந்து 1100 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு அறிக்கை வந்து வெளியாகி இருந்தது. வைத்தியசாலைகளால் வந்து சுகாதார அமைச்சால வெளியாகி இருந்தது. அது தற்பொழுது 3600 பேராக மாறி இருக்குது என்ற ஒரு தகவல் வந்து இப்பொழுது வெளியாகி இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு நாளைக்கு 1100 பேர் பாதிக்கப்பட்டதான் மிக வேகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையாக இருந்தது. தற்பொழுது வந்து 3600 பேர் இந்த டெங்கு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து தற்பொழுது வெளியாகி இருக்குது. ஒரு பக்கம் சிறைச்சாலை பிரச்சனை, மறுபக்கம் இந்த டெங்கு நோயினுடைய பாதிப்பு என்று இலங்கையை பொறுத்தவரையில மிகவும் ஒரு பாதிப்பை அதிகரிக்கும் விடயங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு மட்டும் டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 61,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டுக்கு மட்டும் அதுல வந்து 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற வந்து தகவலும் வெளியாகிருக்குது. அதுல வந்து உயிரிழந்த 39 பேர்ல வந்து 5 வந்து கிட்டத்தட்ட குழந்தைகள் அல்லது சிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எவ்வாறு சிறைச்சாலை பிரச்சனை முடிய போகிறது அல்லது நாங்கள் டெங்கு நோயை எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறோம் என்பதான ஒரு கருத்தும் கேள்விகளும் சமூகத்தில் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலை பிரச்சனையில வந்து நீதி அமைச்சரும் வந்து கிட்டத்தட்ட சிறைச்சாலைக்கு நேரடியாக சென்றிருந்தார். அது தொடர்பான தகவலை வந்து என்ன மாதிரி என்று சொல்லி ஒரு மீடியாவுக்கு ஒரு கருத்தினையும் வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை வந்து வைத்தியசாலையில சிறைச்சாலை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களை வந்து வைத்தியசாலையிலையும் வந்து நேரடியாக சந்தித்து அவர்களுடைய தகவல்களை திரட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்ன நடந்தது என்று தொடர்பாக. இது இவ்வாறு இருக்க இந்த பிரச்சனை எவ்வாறு முடிய போகிறது என்ற எதிர்பார்த்த வண்ணமே இந்த சமூகம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த டெங்கு நோயினுடைய பிரச்சனையும் மிக வேகமாக பரவி வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சூழலையும் நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது எமது ஒவ்வொருவருடைய கடமை. அதில் நாங்கள் சரியாக இருந்தோம் என்றால் இந்த டெங்கு பிரச்சனையிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்றதையும் நாங்கள் இந்த காணொளியில உங்களுக்கு தகவலை தந்து கொண்டு மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.